எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 2025 ஏப்ரல் மாதம் ராசி பலன். துலாம் ராசிக்கு மீனத்தில் 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் இணைகின்றன. சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு ஆகிய 5 கிரகங்களும் இங்கே இணைகின்றன. சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் பெயர்ச்சடைகிறார். இப்போ 6ஆம் இடத்துல சனி வர்றதுங்கிறது நல்லது. இங்கே ராகுவும் அமர்ந்திருக்கிறாரு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இங்கே உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பில் இருக்கார். பரிவர்த்தனை அமைப்பு பெற்று 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு. அந்த வகையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தனவரவுகள் உண்டாகும். எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வீடு இது போன்ற விஷயங்களில் எதிர்பாராத வகையில் பண இழப்புகள், தேவையில்லாத மன கஷ்டங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத வருத்தங்கள், இந்த அமைப்புகள்லாம் விலகி சனி 5ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சடைந்து 6ஆம் இடத்திற்கு செல்லும்போது தன்னுடைய 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ வார்த்தைகள் ரீதியிலேயே நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்ற ஒரு மனக்கசப்புகள்லாம் இப்போது விலகப் போகிறது. வரன் தேடி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு நீச்ச அமைப்பு பெறார். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது சந்திரன் உச்ச அமைப்பு பெறாரு. 5, 6ஆம் தேதிகளில் வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. கணவன் மனைவி உறவு, நட்பு, கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் இந்த நாட்களில் நல்லா இருக்கும். வளர்ப்பிறை சந்திரனாகவும் இருக்கிறாரு. தொழில் அமைப்புகளில் கூட எதிர்பார்த்த அமைப்புகள் உண்டாகும். அதே போல் புதன் நீச்ச அமைப்பில் இருக்கார். பாக்கியாதி மற்றும் உங்களுடைய 12ஆம் பாவாதிபதி. வெளி தூரத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பாக்கியாதிபதி தெய்வ அனுகூலம் இருக்குங்க. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இணைவு, தெய்வ அனுகூலம் இருக்கும். படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் படிப்பில் மனதில் ஒரு விஷயத்தை தேக்கி நிறுத்தி கொள்வது ஒரு கடினமாக தான் இருக்கும். ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான் படிக்கும் மாணவர்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். எடுத்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு முடிவு, நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் உண்டாகும். முக்கியமாக இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உணர்வீங்க. சுக்கிரன் உச்ச அமைப்பில் இருக்கிறாரு. அதே போல் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்திற்கு இருக்குது. அதனால் இது நாள் வரை இருந்து வந்த குடும்ப ரீதியில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். குடும்பத்தாருடன் ஒத்துமை நல்லா இருக்குது. வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். குரு சந்திரன் இணைவு, தொழில் அமைப்புகள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நல்லா இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே இந்த 1ஆம் தேதியே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக வருது.
சந்திரன் உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள்லேயும் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட வெளி தூரத்தில் இருந்து வரக்கூடிய வேலையாட்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வெளி தூரத்தில் வணிகம் செய்பவர்களாக இருக்கட்டும், இந்த இடத்துங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே வருமானம் உங்களுக்கு 1, 2, 3 ஆகிய தேதிகளை பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். சகோதர வகையில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு மாதம்தான். பொருள் சேர்க்கை நன்றாக இருக்கும். வெளிதூர பயணங்கள் மூலயமாக நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் விருத்தி அடையக்கூடிய ஒரு சூழலாம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6ஆம் இடத்துல ஒரு 5 கிரகம் போய் அமரும்போது வேலையில் பொறுத்த வரைக்கும் இங்கே அமரக்கூடிய 5 கிரகமுமே ஒன்றுக்கொன்று நட்பு கிரகம். இங்கே ராகு சனி சூரியனுக்கு ஆக மாட்டாங்க. இங்கே சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 6ல் போய் 12 நாள் அமர்றாரு. அடுத்ததாக 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவாராரு. அப்போ பிற்பகுதியில் உங்கள் மனதில் இருந்த விஷயங்கள், ஆசைகள் நிவர்த்தி அடையும். எதிர்பார்த்த லாப வரவுகள் நன்றாக இருக்கிறது. 2வதாக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல அமைப்பு. அதே போல் இந்த சனி ராகு இணைவு பெறதுனால வேலை அழுத்தங்களும் வேலை பளுக்களும் வெளிதூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் காதல் செய்பவர்களுக்கும் இங்கே சுக்கிரன் புதன் இணைவு உங்களுடைய 5 கூடவரும் இணையிறாங்க. அதனால் இங்கே ராகு சம்மந்தப்படக்கூடிய ஒரு சூழலில் எந்த ஒரு முடிவும் நிதானித்து எடுங்க. பிரிவினைக்கு ஒரு தூண்டுதலான கிரகம் ராகு தான். எதையும் தடை தாமதத்தை உண்டு பண்ணுவார். இங்கே குரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு நிதானத்துடன் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் சாதகமான ஒரு முடிவில் இருக்கும். அதே போல் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தொழிலுக்காகவோ இல்லை வேலை ரீதியில் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிக தேவைக்கேற்ப இருப்பது நன்மை அளிக்கதா அமையும். தொழில் ரீதியிலும் வேலை ரீதியிலும் 6ல் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு அமைப்பை தருவார். ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் சனி இங்கே அமர்ந்து இருப்பது சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி அடைவாங்க. 6ஆம் இடத்தில் சனி மட்டும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலில் வேலை அமைப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.